குமரகுரு பள்ளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 45 கோடியே 50 லட்சம் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 216 வீடுகள் 12 மாடிகளை கொண்டதாக அமைய உள்ளது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள 3 மாதிரி வீடுகளை அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரவல்லவன், செயற்பொறியாளர் மாணிக்கவாசகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் எஸ்பி லட்சுமி தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் வெளிமாநில மற்றும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட சிறிய தங்கும் விடுதிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை முழுமையாக புக்கிங் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க தங்கும் விடுதி மற்றும் ஹோட்டல்களில் உரிய லைசன்ஸ் வைத்துள்ளனரா எனவும் ரூம் புக்கிங் செய்யப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தனர். தங்கும் நபர்களுடைய உரிய ஆதாரங்களை பரிசோதனை செய்ய வேண்டும். சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு வேலை செய்யும் மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் 57 வயதான மூதாட்டி அஞ்சலை. கணவர் இறந்து விட்டதால் அஞ்சலை தூய்மை பணியாளர் வேலை செய்து வருகிறார். இதனிடையே நேற்று காலை கருவடிக்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் தூய்மை பணியினை முடித்துக் கொண்டு மதியம் 1 மணி அளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வேகமாக வந்த 27 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரைத்து சென்றுள்ளனர். ஆனால் அவர்களிடமிருந்து வழிபறி வாலிபர் தப்பிச் சென்றார். இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலி புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷா பாஷா வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வந்தார். மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அவர் புதுச்சேரி திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் என்பது தெரிய வந்தது. அதையடுத்து சிவசெல்வ சுந்தரத்தை போலீசார் கைது செய்து செயினை கைப்பற்றினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அயோத்தி ராமஜென்ம பூமியின் அச்சதையை அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு செல்லும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். பகவான் ஸ்ரீராமரின் அயோத்தி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 22/1/2024 நடைபெற உள்ளது. இதற்காக ஸ்ரீ அயோத்தி ராமஜென்ம பூமி தீர்த்த சேஷத்திர டிரஸ்ட் ராமரின் அருள்பாலித்த அச்சதையை பாரதத்தின் எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் ராமஜென்ம பூமியின் அச்சதையை அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு செல்லும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் அச்சதைகளை சிறிய பாக்கெட்டில் இட்டு நாளை ராஜ்பவன் தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் செல்ல தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்து ஏற்பாடுகளை செய்ய ராமஜென்ம பூமியின் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆசை தம்பி மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான கதிரவன், ஆனந்த பாஸ்கர், மாலதி, வள்ளி, மஞ்சனி, பாக்கியா, தேவநாதன், தெய்வமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் வி. வேலு தலைமையில் நிர்வாகிகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வியாழக்கிழமை காலை காலமானார். மியாட் மருத்துவமனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட அவரது உடல் சில மணி நேரம் சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் 72 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் வி. வேலு தலைமையில் நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புதுச்சேரியில் இருந்து வேன் மற்றும் கார்களில் இருந்து கேப்டன் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த சென்னை சென்று விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் வரும் 2024 ஆங்கில புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் இசை, நடனம், கேளிக்கை நிகழ்ச்சியுடன் புத்தாண்டை வரவேற்க பலரும் தயார் நிலையில் உள்ளனர். சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து
ஏராளமான புதுச்சேரி பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அரசுக்கும் அதிக வருவாய் கிடைக்கிறது. இது தவிர இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பட்டியலில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி இப்பொழுது தயாராகி வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்து புத்தாண்டு வரை ஒரு வார காலத்திற்கு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் தங்கி பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி செல்வது வழக்கம். அதுபோன்று கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுவையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள், விடுதிகள், பீச் ரெசார்ட்டுகளில் உள்ள அறைகளை சுற்றுலா பயணிகள் வேகமாக முன்பதிவு செய்து வருகின்றனர். இதனால் ஹோட்டல்களில் உள்ள அறைகள் வேகமாக நிரம்பி ஒழிகின்றன. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு முதல் நள்ளிரவு வரை வர்த்தக சபை, பாண்டி மெரினா, அசோகா பீச் ரெசார்ட், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மூலம் பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய இசை மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவும் தொடங்கியுள்ளது. குறிப்பாக பாண்டி மெரினா கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சிக்காக ஆண்களுக்கு தலா ரூபாய் 3500ஆகவும் பெண்களுக்கு தலா ரூபாய் 2500 என குறைந்தபட்ச நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளில் ஒருவருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 1000ஆகவும் அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் 5000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் அளவற்ற அசைவ மற்றும் சைவ உணவு, மதுபானம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சீகல்ஸ் கடற்கரை, சுண்ணாம்பாறு படகு குழாம், பாரடைஸ் கடற்கரை, காரைக்கால் சீகல்ஸ் ஆகிய 4 இடங்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான நிகழ்ச்சிகளை தனியார் மூலம் நடத்திக் கொள்ள ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புதுவை கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் பாண்டி மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்தனர். அதேபோல் இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்து புத்தாண்டை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதே புத்தாண்டை கொண்டாட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வர தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நாம் வாழும், நம்மை தாங்கும் இந்த மண் என்பது உயிரற்ற பொருள் அல்ல, அதற்கும் உயிருண்டு, அதனோடு பல்லுயிர் பேசுகின்றது, உயிர் நேயத்தினை பரிமாறிக் கொள்கின்றன. என்றைக்கும் இந்த மண் மூச்சினை நிறுத்துகின்றதோ அன்று அனைத்து உயிரினங்களுக்கும் மூச்சு நின்றுவிடும் என்று கூறி மண்ணையும் மக்களையும் நேசித்தவர். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, விவசாயம் என்பது நம் வாழ்வியல் என்பதனை நமக்கு உணர்த்திய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ராஜ்குமார், தேவா, சங்கர் ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேல்சாமி, உலக தமிழ் கழகம் மாநில தலைவர் தமிழ் உலகன், தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், புதுவை தமிழ் நெஞ்சன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேஷ், மணிபாரதி, சுந்தர், சந்துரு, முகுந்தன், ராஜ்கமல், கற்பகவள்ளி, சிவகுமார், கார்த்திகேயன், திருபுவனை ஜெயக்குமார், ஈடன் பாஸ்கர், கோரிமேடு செந்தில், MRF தொழிலாளர் வீரமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். புதுவை அருகே தங்க புதையல் கிடைத்ததாக சதுரங்க வேட்டை பட பாணியில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த தமிழகத்தை கலக்கிய நெட்வொர்க் கும்பலை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுவையை அடுத்த தமிழக பகுதியான மரக்காணம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் துரைக்கண்ணன், வயது 52, ஆசாரி வேலை செய்து வரும் இவர் சமீப காலமாக நடமாடும் பஞ்சர் கடை வைத்துள்ளார். சம்பவத்தன்று அங்கு வந்த ஒரு கும்பல் அவரிடம் நைசாக பேசி, தங்களிடம் தங்க புதையல் உள்ளது, இதனை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைத்துள்ளோம், குறிப்பிட்ட தொகை கொடுத்தால் அதிகப்படியான மதிப்புடைய தங்கத்தை கொடுப்போம் என கூறியுள்ளனர். இவர்களது ஆசை வார்த்தையை நம்பிய துரைக்கண்ணன் சில நாட்களுக்கு பின் அவர்களிடம் தொடர்பு கொண்டு ரூபாய் 50,000 கொடுத்து தங்க பொட்டு நாணயங்களை வாங்கியுள்ளார். தங்க நாணயத்தை கொடுத்த கும்பல் இது குறித்து யாரிடமும் தகவல் தெரிவிக்க கூடாது என சத்தியம் வாங்கியுள்ளனர். துரைக்கண்ணு கொடுத்த தொகையை விட அதிக தங்க நாணயங்களை பெற்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்துள்ளார். பின்னர் அந்த நாணயங்களை சோதனை செய்து பார்த்த பொழுது அது போலியான தங்க நாணயம் என தெரிய வந்தது. துரைக்கண்ணு உடனே அந்த நபர்களுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தான் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த துரைக்கண்ணு யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார். பின்னர் திடீரென அந்த கும்பலிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் தங்களிடம் புதிதாக கிடைத்த தங்க புதையல் உள்ளது,
ரூபாய் 2 லட்சம் கொண்டு வந்தால் 10 லட்சம் மதிப்பிலான தங்க நாணயங்களை வாங்கிச் செல்லலாம் என கூறியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட துரைக்கண்ணு இது குறித்து விழுப்புரம் மாவட்டம் சூப்பரண்ட் சசாங் சாயிடம் புகார் அளித்துள்ளார். இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் சுனிலுக்கு மாவட்ட சூப்பரண்ட் உத்தரவிட்டார். அவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் அமைத்து தேடி வந்த நிலையில் துரைக்கண்ணுவை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசிய அந்த கும்பல் கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் போலீசிடம் சிக்கியது. 6 பேரை சுற்றி வளைத்து பிடித்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் துணை போலீஸ் சூப்பரண்ட் சுனிலிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுவை வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான அமனங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மலிங்கம் வயது 65 என்பது தெரியவந்தது. தர்மலிங்கம் தலைமையிலான இந்த கும்பல் விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தங்க புதையல் கிடைத்ததாக கூறி போலியான தங்க நாணயங்களை கொடுத்து பலரை தங்களது மோசடி வலையில் சிக்க வைத்தது தெரிய வந்தது. தர்மலிங்கத்திற்கு துணையாக இவரது மகன் வெங்கடேசன், தர்மலிங்கத்தின் நண்பர்களான நாசி, முரளி, ஆனந்த், சுரேஷ் ஆகியோர் இருந்துள்ளனர். மரக்கான பகுதியில் பஞ்சர் கடை நடத்தி வரும் துரைக்கண்ணுவை சந்தித்த தர்மலிங்கம் தலைமையிலான கும்பல் அவரை மூளை செலவி செய்து புதையல் இருப்பதாக கூறி முதலில் ரூபாய் 50,000 பணத்தை வாங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்கள் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டது தெரிய வந்தது. சதுரங்க வேட்டை படத்திற்கு கதை சொன்ன தர்மலிங்கம் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளிவந்த சதுரங்க வேட்டை திரைப்படம் வினோத் இயக்கத்தில் வெளியாகி இருந்தது. அறிமுக நடிகர் நடராஜன் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஈமு கோழி, மண்ணுளி பாம்பு, ரைஸ் புல்லிங், நகை மோசடி போன்ற மக்களை ஏமாற்றும் நபர்களின் உத்திகளை இப்படம் காட்டியது. இந்த படம் தயாரிக்கும் பொழுது திரைப்பட குழுவுடன் தர்மலிங்கத்தை சந்தித்த ஒரு சில கதைகளை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.